டிஎன்சி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சின்ன வயசுல தமிழ்நாட்டுல எல்லா வீடுகள்லயும் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் மறக்காம சொல்லிட்டே இருப்பாங்க. நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போயிடணும், பெரிய ஆள் ஆயிடணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இப்போதைக்கு எல்லாருமே வேலைக்கு போற அளவுக்கு தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த ஒரு கேள்வி வச்சுதான் நிறைய கேள்விகள் அடுக்கிறதுக்காக, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக என் கூட அஸ்வின் குமார் ஐயர் அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். அரசியலையும் கூர்நோக்கியா பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் 26 வருஷத்துக்கும் மேல இண்டஸ்ட்ரீஸ்லயும் நிறைய பங்களிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த ஒரு கேள்வி என் மனசுல வந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. 3.3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில போயிடுச்சு, இங்க இருக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் அங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நிலவரம் என்னவா இருக்கு? இது 3 லைன்ல நான் சொல்றேன். ரொம்ப நானே 3 லைன் கேள்வி கேட்டிருக்கேன், பதில் ஒரு 4 லைன்ல சொல்லுங்க. சரி, ஓகே. அதாவது இங்கிருந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளியில போச்சுங்கிறது உண்மை. ஆனா அதெல்லாம் எது நியூஸை நிறைய அட்ராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான். ஓகே. எக்ஸாடஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாடுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் உள்ள ஸ்டேட். 52% ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி if I'm right is industry sector, production sector. So நம்மளுடைய ஸ்ட்ரெங்த் யூசுவலா நம்ம எதுனா இந்த பேச்சு எதனால வருதுன்னா, ஆந்திராவோட நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. ஆமா சார். டக்குனு இங்க இருந்து ஆந்திராக்கு போயிடுது. ஆமா. எப்போதுமே ஒரு ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் வில் இஸ் வெரி பிசினஸ் ஃப்ரெண்ட்லி. இமேஜே ஒரு சந்திரபாபு நாயுடுக்கு முதல்ல இருந்த போது சரி, இப்ப இருக்கும் போது சரி, அண்ட் அதர் லொகேஷன் ஆல்சோ ஆடிங் டு இட் பிசினஸ் ஃப்ரெண்ட்லி இமேஜ். ஓகே. ஸோ இங்கேருந்து அங்கே போகும்போது அதோடைய டாக் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இது டிபிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க அனாலிசிஸ்ல ஸ்டாக் வர்சஸ் ஃப்ளோ அப்படிம்பாங்க. நம்மள்கிட்ட நிறைய ஸ்டாக் நிறைய இருக்கு, ஃப்ளோ அங்கேருந்து கொஞ்சம் போகும்போது போகுறதா நிறைய அந்த போறதை பத்தி தான் அட்டென்ஷன் நிறைய இருக்கும். இன்னைக்கு அது ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த ட்ரெண்ட் மாத்திரம், ஏன்னா இந்த ட்ரெண்ட் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு 4 வருஷம் சொல்லலாமா சார்? அதெல்லாம் இல்ல, அதுக்கு முன்னாடி டிஃபரெண்ட். நான் ஒரு 20 வருஷமாவே சொல்றேன். 20? ஓகே. 20 வருஷமாவே சொல்லுவேன். காரணம் என்னன்னாக்க, ஒரு ஓவரால் பிசினஸ் ஃப்ரெண்ட்லினஸ் சொசைட்டிலேயே இப்போ ஒருத்தர் ஃபேக்டரி கட்ட போறான்னாங்க, எவனோ நமக்கு அகேன்ஸ்டா ஒரு கேபிட்டலிஸ்ட் வர மாதிரி சினிமாலேருந்து டிராமாலேருந்து தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் சித்தரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இப்படி நான் கேட்கிறேன் சார், தமிழ்நாடு புதிய தொழில்களுக்கு எதிரா இருக்கா? தமிழ்நாடு நம்மளுடைய பிசினஸ் அவுட்லுக், நம்ம ஓவரால் பிசினஸ் அன்ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் தான் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. அது ஒரு சில இடங்களை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் இஸ் an exception. ஜெனரலா எஸ்எம்இஸ் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்க, தமிழ்நாடுல ஆட்டிடியூடே எஸ்எம்இஸ் எம்எஸ்எம்இஸ் தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரி தான் அது வருது அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு சந்தேக கண்ணோட தான் பாக்குறோம் நம்ம. ஓகே. அதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான். உண்மை இதுதான். யார் ஆட்சியில இருந்தாலும் எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஒரு ப்ரொடெஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இந்த சோஷியலிசம் இஸ் குட்ங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் அதை பத்தியே பேசி சினிமாலேயும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அதுல இருந்தே ஒரு கேள்வி நான் வரேனே சார், இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டருமே ஒரு பெரிய நிறுவனத்துக்கு எதிரான ஒரு பெரிய படத்தில் நடிச்சிருந்தாரு. அவருக்கும் நிறைய நீங்களே விளம்பரத்தில் நடிக்கிறீங்க, நீங்களே படத்தில் நடிக்கிறீங்கன்னு எதிர் துணையிலிருந்து கேள்விகளும் வந்துச்சு. சோ தொடர்ச்சியாவே நம்ம சினிமா பெரிய தொழில்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்ற ஒரு கருத்தை விதைச்சுக்கிட்டே வராங்களோ? கரெக்ட், அதான் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இது ராபின்ஹுட் காலத்துல இருந்து அந்த ஒரு மென்டாலிட்டி ஆஃப் ராபின்ஹுட் மாதிரி உங்களுக்கு பணக்காரங்களை வெறுக்கிற, பாமர மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆனா ஒரு கதை எல்லாருக்குமே பிடிக்கும். and that is many times that is the truth also. பட் எதுக்கு சொல்றேன், அதை நம்ம ஓவர் டூ பண்ணிட்டோம். ஓகே. நம்ம சாதாரணமா அதை சப்போர்ட் பண்றது வேற, அதை ஓவர் டூ பண்றது வேற. இதனால எத்தனை பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. நீங்க இங்கிருந்து போற இண்டஸ்ட்ரீஸ் பத்தி தான் பேசுறீங்க. எத்தனை பிஎஸ்யூஸ் தமிழ்நாடுல சிக்கா இருக்கு. அதை எப்படி ரிவைவ் பண்ண போறீங்க? அதுக்கு ஒரு பிளான். எனக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் தான் அவங்கள்ட்ட எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி இவ்வளவுதான் கேட்பேன்.
முதல்ல பிஎஸ்யூஸ் எப்படி ரிவைவ் பண்ண போறோம், எத்தனை நாளைக்கு அதை வந்து பப்ளிக் ஃபண்டை வச்சு நம்ம அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறோம், அதுக்கப்புறமா how are we going to bring in new industries, இதுதான் முக்கியம். நம்ம இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஸ்டேட் ஆகி போச்சு. ஏன்னா எந்த ஊர்லயுமே 52% ப்ரொடக்ஷன் கிடையாது. கிட்டத்தட்ட நேஷனல் ஆவரேஜை விட 12-14% நமக்கு ஜாஸ்தி. இஃப் ஐ எம் ரைட் வி ஆர் த டாப் நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன்ல, அதாவது ப்ரொடக்ஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ஸ்டேட் ஜிடிபி நம்மளுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தி நினைக்கிறேன். நாட் டூ ஷூர் ஆஃப் த பர்டிகுலர் டேட்டா, பட் வி ஆர் த டாப். அது தெரியும் எனக்கு. நீங்க அப்படி நம்ம போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு, ஒரு காலத்துல இந்தியாவுடைய டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டு இன்னைக்கு தைரியமா காலத்தை தூக்கி விட்டுட்டு நாம தான் இந்தியாவுடைய டெட்ராய்ட்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. அன்னைக்கு இருந்த பல ஆட்டோமோட்டிவ் ஃபேக்டரிஸும் ஆட்டோ ஆன்சலரி ஃபேக்டரிஸும் இன்னைக்கு இருக்குல்ல. 20-25 வருஷம் நம்ம வரகடம் ஆரம்பிச்ச புதுசுல, ராணிப்பேட்டில் ஆரம்பிச்ச புதுசுல இருக்கிறதுல எவ்வளோலாம் பிரச்சனை வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ லேபர் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை தேர் வேர் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. அகைன் டிபிக்கலாக கோட் அண்ட் கோட் த பொலிட்டிக்கல் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட். நான் அதில் வந்து நீங்கள் இப்போ ஆட்டோமொபைல் இழுக்கிறதுனால நானும் ஒன்று கேட்குறேன். இப்போ கூட ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 1955 அப்புறம் நினைக்கிறேன் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆந்திராக்கு தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. அவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான் இருக்கு. அவங்களோட ஒரு பிளான்ட் வருகிறதுல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி வந்து திருவத்தூர் பிளான்ட் அது அது எந்த அளவுக்கு. ஸோ அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்கு அவங்க அதுக்கு போகிறாங்க. Enfield was till 1985 வரைக்கும் it was a Tamil based company. In 1984-85 I think Eicher took over. Okay. So typically ஆனா அவங்க எக்ஸ்பான்ஷனுக்கு if they are going towards Andhra Pradesh அதுக்கு உண்டான அவங்க வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சரி, ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குங்க இண்டஸ்ட்ரீஸ் அட்ராக்ட் பண்ணோம்னா செக்லிஸ்ட் போட்டு அதை அடிக்கும். அது வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருக்கு நிறைய அட்வைசர் இருப்பாங்க, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அந்த கன்சல்டன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கேட்டாலே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டுடைய இமேஜை மாற்றணும். இங்கே தொடர்ச்சியாக நீங்கள் தொழில் பண்ண முடியும்னு நம்ம காட்டணும். அந்த இமேஜை வெளியில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு நம்ம மாற்றணும். இத்தனை நாள் வந்து இந்த வெறும் சொசைட்டல் இமேஜ் மாத்திரம் கிடையாது, டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஒரு காலத்துலலாம் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரு கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் வந்தாலும் வெளில வந்து 2 மணி நேரம் உட்காரு, 3 மணி நேரம் உட்காருங்க டைம் இருக்கும்போது பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு பீரியட்லாம் இருந்துச்சு. கண்டிப்பா. ஓகே, இப்போ இதுக்கும் இப்போ இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, இன்ட்ரெஸ்டட்னு சொன்னா போதும் அவங்க ஏர்போர்ட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க காரோட. ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ என்ன ஆகுது, ஆட்சியாளர்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நாம அவங்கள கஸ்டமர்ஸ் மாதிரி பார்க்கணும். இப்போ ஆந்திரானா உங்களுக்கு ரெட் கார்பெட், தமிழ்நாடுனா ரெட் டேப் இருக்கப்போ. எக்ஸாக்ட்லி, இதுதான் ஆந்திரானா ரெட் கார்பெட், தமிழ்நாடுனா ரெட் டேப். பட் இந்த இமேஜை மாத்துறதுக்கு உண்டான சக்தியும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இதை விட்டோம்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு. எந்த பாயிண்ட்ல அதை நீங்க முன்வைக்கிறீங்க சார்? கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா இவங்களுக்கு they don't have the baggage of லைக் திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ அவங்க ஒரு பேக்கேஜ் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு they don't carry that attitude. அது ரெண்டுமே கிடையாது. இன்னைக்கு இவங்க சொன்னதே மாற்றம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. ஓகே, மாற்றம்னு சொல்லி வரும்பொழுது அண்ட் இவங்களை சப்போர்ட் பண்ணதும் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி யங் பாப்புலேஷன் தான். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஜென்சி புரட்சி தான் இது. ஸோ இவங்க அந்த இமேஜோட வந்தவங்களுக்கு இது வந்து திஸ் இஸ் an addition to their, அதுவும் the youngest MLA is become one of the youngest ministers in India. ஸோ இது எல்லாமே இருக்கும் பொழுது அந்த இமேஜை மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. ஓகே, அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் வேற. ஏன்னா இந்தியா முழுக்க திரும்பி பாக்குறாங்க, ஐயோ ஏதோ வித்தியாசமா நடந்திருக்கேன். இல்ல இது இந்த திரும்பி பாக்குறது வந்து ரீல்ஸ் காரணமா சொல்றீங்களா இல்ல உண்மையா சொல்றீங்களா? இல்ல டக்குனு தோணுச்சு எனக்கு. இல்ல அதாவது ரீல்ஸ்னால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அட்ராக்ட் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படிமாக தெரியும், பதிய வச்சிடறோம். அவங்களுடைய டார்கெட் செக்மெண்ட்டுக்கு பதிய வச்சிடறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, அதையெல்லாம் தாண்டி என்ன ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இதுக்கு. நீங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, மலர்ந்து கொட்டப்பட்டவங்க அவங்கலாம், அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, இன்டர்நேஷனல் கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. இவங்களெல்லாம் என்கேஜ் பண்ணணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுடைய இமேஜ் மாற்றணும். திஸ் ஸ்டேட்
இஸ் பிசினஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு எங்க உங்களுக்கு அதுக்குண்டான இப்போ கோயம்புத்தூர்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதும் அங்க நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிறதும் உங்களுக்கு சைடு டு சைடு போகும். கண்டிப்பா கண்டிப்பா புரியுதுங்களா? இந்தியா வந்து ஏன் வந்து 90ஸ்லயும் 2000ஸ்லயும் வந்து ஐடி மேஜர் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு ட்ரெயின்டு ஸ்கில்டு பீப்புள் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்தியாவில் ஜாஸ்தி இருந்தாங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணும்போது தான் அது வெளில வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி யாருக்கு எது ஒத்து வருங்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எங்கள் ஊரில் நான் ஒரு சிப்கார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேருக்கு 2 ஃபேக்டரியை போட்டு அவன் அந்த ஃபேக்டரி ஒழுங்காக ரன் பண்ணுறதா இல்லையான்னு தெரியாமல் இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு அந்த ஃபேக்டரிஸ்லாம் க்ளோஸ் ஆகி அது ஒரு என்பிஏ ஆகி இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடுறதுக்கு பதிலாக ஆக்டிவாக திங்க் பண்ணணும். அண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி நாமளும் வந்து இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி ரீட்டைன் பண்றது, பிஎஸ்யூஸை பத்தி சொன்னேன். பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெர்லைட் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து பேசக்கூடிய ஒரு டாபிக். 2018 வரைக்கும் we were net exporters of copper. ஓகே. 2018க்கு அப்புறம் we have become net importers of copper. காப்பருக்கான டிமாண்ட் இப்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்டையர் இண்டஸ்ட்ரி ரிக்வயர்ஸ் காப்பர். ஸோ ஸ்மெல்டர் இங்க இல்ல. எதனால இல்லைன்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்னு ஒரு சைடு ப்ரொடெஸ்ட், ஒரு பிசினஸ் அப்பத்தட்டிக் பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட், இன்னொரு சைடு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், இன்னொரு சைடு நிஜமாவே ஒரு காரணம் இருக்கு. என்ன நிஜமாவே காரணம் என்ன? there are real allegations of pollution. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இருக்கு. ஸோ அது இருக்கும் பொழுது கவர்மெண்ட்டுடைய வேலை என்ன? இழுத்து மூட்டுறதா? கவர்மெண்ட் should have become an active regulator. Okay. See, I always believe in one thing. The government has no business to be in business. The government's business is to regulate and regulate actively. Vigilant-ஆ இருக்கணும். அங்க வந்து வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய, ஏன்னா ஸ்டெர்லைட்டுங்கிறது ஒரு ஃபேக்டரி கிடையாது. அதை நம்பி ஒரு 400 இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. அந்த 400 இண்டஸ்ட்ரி நம்பி இன்னொரு 4000 சிறு தொழில் கடை இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். தூத்துக்குடியில நீங்க சொல்லும் போது ஸ்டெர்லைட்டை விடவும் அதிகமான பொல்யூஷன்ஸை கிரியேட் பண்ற சில கம்பெனிஸும் இருக்கதான் செய்யறாங்க இப்பயுமே. அதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து இப்போ ஸ்டெர்லைட் இருக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்டேன் ஸ்டெர்லைட்டை திருப்பி ரீஓபன் பண்ணணும், ஆனா நாட் அட் த காஸ்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் பொல்யூஷன். ஓகே. நீங்க அந்த பொல்யூஷனை எடுக்கிறதுக்கு வழி இல்லையான்னு கேட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி இல்லையான்னு கேட்டா இருக்கு. அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்? அது ஏன் வந்து டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த பீப்புள் இந்த கவர்மெண்ட் பண்ணலான்னு என்னுடைய கேள்வி. கிரீன் காப்பர் அறிவிச்சிருக்காங்களே சார். கிரீன் காப்பர் இருக்கு, எத்தனையோ விஷயம் இருக்கு. சோ நீங்க அதையும் எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க? ஓகே. வேர் இஸ் யுவர் மானிட்டரிங் மெக்கானிசம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் இட் எஃபெக்டிவ்? இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக், ஐ வில் கால் காப்பர் ஸ்மெல்டர்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் அஸ் another ஃபேக்டரி. ஓகே. ஏன்னா இது வந்து ஸ்டேட்டுக்காகவும் சரி நாட்டுக்காகவும் சரி எக்கானமியை மாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட். இதுல எல்லாம் வந்து there should be more stake of the government. அப்ப இதுல இப்படி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். நீங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேட்டரியா இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த டிவிக்கு வந்து பண்ணும் அப்படின்னா எதுல அவங்க மாற்றம் இந்த தொழிலை வச்சு காட்ட முடியும்? அவங்க தொழில்துறையை வச்சு முதல்ல we should have a very active industrial policy. இதுதான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இந்தியாவை யூஸ்வலா சொல்லுவோம், இந்தியாவே வந்து ஆக்ரோ எக்கனாமிக்கல் கல்ச்சரல் ஜோன்ஸா பிரிக்கணும் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் தமிழ்நாடுல ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து ஆக்ரோ எக்கனாமிக் கல்ச்சரல் ஜோன்ஸ், ஏன்னா அடிப்படையில உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடியில அக்ரிகல்ச்சர் தான், அது இல்லாம எதுவுமே கிடையாது. அண்ட் இந்தியா ஈவன் நம்ம என்னதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஐடி ஸ்பேஸ் எல்லாம் பேசினாலும் அடிப்படையில we are an agricultural country. ஸோ அக்ரிகல்ச்சர், எக்கானமி அண்ட் கல்ச்சர் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஜோன்ஸா பிரிச்சு அதுல எந்தெந்த ஏரியாஸ்ல எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்றதை பார்த்து அந்தந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம உள்ளுக்குள்ள முதல்ல நான் ஆரம்பிக்கிறது வெளியிலேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்ல விட முதல்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை முதல்ல பிஎஸ்யூஸ் அப்புறம் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸை எப்படி சப்போர்ட் பண்ணலாம்
அதை எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆகும். ஓகே, அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் என்ன கொடுக்கணும், what is the industrial policy of the state. ஏன்னா we have to come out to the policy like how the exim policy and the or monetary policy of the central government மாதிரி industrial policy எப்படி இருக்கணும்னா it should be stable. அந்த கவர்மெண்ட் போச்சுன்னா இந்த பாலிசி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பாலிசி has to be stable. Decisions can change. ஓகே, பாலிசி ஸ்டேபிளா இருந்தாதான். ஏன்னா இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து பொட்டிக்கடை வைக்கலையே 2 வருஷத்துக்கு வந்துட்டு 5 வருஷத்துக்கு. ஏன்னா இவங்க ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னாக்க அந்த ஃபேக்டரியை அவங்க எரெக்ட் பண்றதுக்கே 3 வருஷம் ஆயிடும் நிச்சயமா. ஸோ அதுக்குள்ள இந்த ஆட்சி மாறி போச்சுன்னா இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம். ஒரு விஷன் தெரியும். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் விஷனே கிடையாது. நீங்க சொல்லும்போது எனக்கு சிவாஜி படம் தான் ஞாபகம் வருது. உங்க ப்ராஜெக்டோட மதிப்பு என்ன? உண்மை அதுதான். அதுதான் உண்மை. உண்மை அதுதான். பட் என்ன நான் என்ன சொல்றேன், இதுக்கு வந்து வாட் இஸ் த விஷன், இது எல்லாம் வந்து இவங்க புதுசா வந்திருக்கிறதுனால இவங்க வந்து இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எவ்வளவு டைம் கொடுக்கலாம் சார்? ஏற்கனவே 60 நாள் பக்கம் ஆயிடுச்சு. சரி, நான் வந்து ஜென்ரலா இவங்களுடைய எந்த பர்ஃபார்மன்ஸும் 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியாது. ஓகே, என்ன அந்த 1 வருஷம் டைம். ஆனா ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள எந்த டைரக்ஷன்ல போறாங்கன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். டைரக்ஷன்ஸ் எப்படி போறது அப்படிங்கிறது. அது வெறும் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்றாங்களா இல்ல, ஏன்னா தட் இஸ் ஓட்டிங் பொட்டன்ஷியல் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ப்ரொபகேண்டாக்காக பண்றாங்களா இல்ல நிஜமாவே ஏதாவது இருந்தா ரியல் இன்டென்ஷன் ஏதாவது இருக்கா? இது எப்படி சார் தெரியுது இப்போதைக்கு இப்ப பார்த்த வரைக்கும் தொழில்துறையை வச்சு? தொழில் அதான் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து சூப்பர் ஃப்ளூவஸா தான் இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீல். ஓகே, அவங்க டெப்த்ல இந்த இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி வந்து இங்க இருக்கிற எல்லாமே டெப்த்ல போக மாட்டாங்கன்னு நான் சொல்லல. ஆனா ஆஸ் ஆஃப் நவ் இந்த 2 மாசத்துல இன்னும் சூப்பர் ஃப்ளூவஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷன் வேணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் விஷன். வாட் ஹாஸ் டு பி த ஸ்டேட்? இன்னொரு 5 வருஷத்துல இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்கணும், இன்னும் ஒரு 10 வருஷத்துல எங்க இருக்கணும், 15 வருஷத்துல எங்க இருக்கணும். இவங்க 15 வருஷம் ஆட்சியில் இருக்க போறாங்களே, இருக்க போதிலே இல்ல. த ஸ்டேட் இஸ் எட்டர்னல், பர்மனண்டா இருக்க போகுது இல்ல. சோ அந்த விஷன் செமி கண்டக்டர்ல நம்ம எங்க இருக்கோம், இப்ப நாளைக்கு உலகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம எங்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஏன் செமி கண்டக்டர் உலகமே அடிச்சுக்குது? The entire world is going towards AI, artificial intelligence. So where is the processing capacity? அதுக்கு செமிகண்டக்டர் வேணும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம எங்க இருக்கோம்? டேட்டா சென்டர்ஸ். நம்ம இருக்கிற இங்க இருக்கிற ஒரு ஆளு நம்ம ஜோலைக்கு லோக்கலா போட வேண்டிய இதையும் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியும் நம்ம ஆந்திராக்கு போயிடுச்சு. ஆமா, ஓகே. டேட்டா சென்டருக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. ஓகே, ஆனா உங்களுக்கு ஏற்கனவே சென்னையில வந்து இன்னும் கிரௌட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால தான் அங்க போயிருக்கு. ஏன் சென்னையில போறீங்க? அவர் வந்து தென்காசியில ஆபீஸ் வச்சு நடத்துறவருங்க. அவர் சென்னையில மட்டும் தான் போடுறேன்னு சொல்லுவாரா? அவர் வந்து வேட்டியை கட்டிட்டு தென்காசில இருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கம்பெனியை நடத்துறாரு. கட்டாயமா. ஓகே, so it is not necessarily it has to be in Chennai. So data centers can be anywhere. You have a long coast. Okay, so உங்களுக்கு வந்து strategic locations எல்லாம் நிறைய இருக்கு. I don't think that is a problem. The problem has been something else. I don't want to know what, because I think அதுக்குள்ள போகும்போது இன்னும் மர்க்கியா தான் இருக்கும். நம்ம அதை பேசிக்கிட்டே தான் இருப்போம், சொல்யூஷன் கிடைக்காது. இவங்களுக்கு என்ன, நான் வந்து அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நாளைக்கு உலகம் எங்க போகும்போது அதுக்கு நீங்க இன்னைக்கு எங்க நிக்கிறேன்? நான் வந்து I have a lot of respect on the Prime Minister, Mr. Narendra Modi, as a Prime Minister. அதை விட ஜாஸ்தி ரெஸ்பெக்ட் I have on the Prime Minister as a Chief Minister of Gujarat. ஓகே, ஏன் எல்லா இண்டஸ்ட்ரி அங்கே தான் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க எடுத்துட்டு போறதுக்கு முதல்ல இன்னைக்கு போறதுக்கு காரணம் அவர் 2014 வரைக்கும் தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் அந்த விஷன். நீங்க குஜராத்தோட பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னாக்க பிஜேபி ஆட்சியில இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி, மாத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஸ்டெபிலிட்டியே இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேயாட்டிக் பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் நீங்க பார்க்கவே முடியாது குஜராத் மாதிரி. அதுல முதல்ல அவ்வளவு நாள் ரொம்ப நாள் கழிச்சு லாங் சீஃப் மினிஸ்டர் இருந்தது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி டுவர்ட்ஸ் பிசினஸ். ஆனா குஜராத் வாஸ் ஈஸி அஃபேர் ஃபார் மீ. ஏன்னா குஜராத் பை நேச்சர்
இஸ் அ பிசினஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட். பெரிய நிறுவனங்கள் எடுத்தோம்னா தமிழ்நாட்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேணும், ஆனா தமிழ்நாட்டுல அந்த ஃபேக்டரிஸ் கொண்டு வர மாட்டோங்கிற அந்த ஒரு அது எனக்கு புரியவே யார் வர விடாம இது பண்ணாங்க. நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம ஓப்பனா வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கினா கண்டிப்பா வருவாங்க. நான் வந்து அதான் நம்ம இது பார்த்த மாதிரி இப்ப ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய என்ன பெரிய இண்டஸ்ட்ரி இங்க இருக்கு. கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய 3வது 4வது டெசிமல்ல வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். those are all not strategic investments. எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நாம we are predominantly employment seeking of state. இல்ல இன்னொரு செலேட் நடந்துரும்ன்ற பயம் இருக்கும் எல்லாத்தோட மனசுலயும். ஏன்னா இப்ப இங்க இருந்து எடுத்து போனாங்க பார்த்தா அங்க 2 பெரிய ஸ்மெல்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க குஜராத். ஆமா ஃபுல்லா நம்ம முழுக்க அங்கதான் சப்ளை. the entire industry is being supplied. பத்தல ஏன்னா this was a big plant. It was doing well also. So but என்ன அப்படின்னாக்கா அந்த பயம், அதாவது ஜென்ரலா ஒரு இமேஜ் நான் முதல்ல சொன்னேன்ல, இது தேவையில்லாத பயம் தான் நான் சொல்றேன். அந்த தேவையில்லாத பயத்தை நம்ம போக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானே. நாம ப்ரோஆக்டிவா இருக்கணும்ல. சரி, இப்படி நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன் சார். உங்களுக்கு வந்து ஒரு மாநிலத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு அதுக்கான ஆளுமைகள் அங்க இருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு கேசிஆரோட சன் அங்க இருந்தாப்புல, நரலோகேஷ் இன்னொரு பக்கம், டிஆர்பி ராஜா இங்க இருந்தாரு, இப்போ கீர்த்தனா அவர்கள் இருக்காங்க. இதுல ஏதாவது நம்ம ஏதாவது மாற்ற வேண்டியது இருக்கா? இல்ல சார் நீங்க சொன்னவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஓகே, அதுவும் நீங்க கேடிஆர் ஆகட்டும் இல்லை நரலோகேஷ் இவங்கெல்லாம் அமெரிக்கா யூஎஸ் எஜுகேட்டட். ஐ டு நாட் நோ அபவுட், எனக்கு தெரியாது டிஆர்பி ராஜா பத்தியோ இல்லை மிஸ் கீர்த்தனா பத்தியோ எனக்கு தெரியாது. வாட் இஸ் தேர் பேக்ரவுண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட். பட் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடு தான். they were proactive. நீங்க வாங்க, நீங்க வந்து ஒரு ட்வீட் ஒரு ஆளு பெருசா போட்டாங்க, கேடிஆர் ஞாபகம் இருக்குங்களா? கேரளால இருந்து ஒரு இது இருந்தப்போ ஃபிளைட் அடிச்சு போய் கூப்பிட்டு வந்தார். ஃபிளைட் அடிச்சு he attracted the investment into தெலுங்கானா. கண்டிப்பா. இது வந்து வெறும் அந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வர அவங்க எடுத்துட்டு வர 300-400 பேருக்கு உண்டான எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இஸ் மேக்கிங் a statement. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னு ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் வழக்கமா. தமிழ்நாட்டோடது முன்னாடி கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு திருப்பியும் வந்து நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற ஜோன்ல கொண்டு வந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, அதாவது நீங்க சொல்றது வந்து பிலாக் அவங்களே வந்து இட் இஸ் அண்டர்கான் a lot of changes. இப்போ 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற அதே டீட்டெயில்ஸை வாங்கி அதே வந்து அதான் வந்து அதை வச்சுதான் ரேங்கிங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரேங்கிங்கே வேணாம். இப்போ வந்து 30% மாத்திரம் சில டீடைல்ஸ் எடுத்து 70% இன்னும் கவர்மெண்ட் கொடுக்குற டீடைல்ஸ்ல இருந்து தான் வருது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரேங்கிங்கா பண்ணாம கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அது பீராப்பை வச்சு நீங்க பெருசா ஒன்றும் வந்து பண்ண முடியாது, ஒன்றும் கணிக்க முடியாது. அப்படி ஒரு ரேங்கிங், அதாவது பிசினஸ் ஈஸை பத்தி ஒரு ரேங்கிங் வேணும்னா இன் 2026 இந்த வருஷத்துல வேர்ல்ட் பேங்க் ஒன்று பண்றாங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து அது வரும். அது வந்து ஈஸியா இருக்கும். பட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த கவர்மெண்ட். 5 வருஷம் முடியும் போது அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு ஹஞ்ச் கேட்குறோம் உங்களுக்கு. ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், இட் இஸ் டூ ஏர்லி. இந்த கவர்மெண்ட்டை வந்து நம்ம கணிக்கிறதுக்கு இட் இஸ் டூ ஏர்லி. இப்போதைக்கு ரொம்ப சூப்பர் ஃப்ளூவர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் எனக்கு தெரிஞ்சு மோர் ஆன் ஃபோட்டாப்ஸ் இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஓகே, ஆனா இது மாறினால் கண்டிப்பா ஏன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது டிஎம்கேக்கும் சரி ஏடிஎம்கேக்கும் சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருந்தது, நிறைய வந்து இன்ஹெரிட்டட் ஆட்டிடியூட் இருந்தது. இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தப்பு செஞ்சுட்டா கூட சாரின்னு சொல்லிட்டு அடுத்தது போக முடியும். இன்னொன்னு அதுக்கு மன்னிக்கக்கூடிய ஓட்டர்ஸும் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்பதான் வந்தாங்க டக்குனு மாறிடும் அப்படின்னு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம், they have excellent opportunity to change this. Okay. Change the state. ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கோட்டை விட்டாங்கன்னா மன்னிக்கவே மாட்டேன். நான் வந்து எப்படி வந்து கடைசி வரைக்கும் டாக்டர் ஜெயலலிதா வந்து 91-96 ஐடி ரேஸ்ல நாம கோட்டை விட்டோம். ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும்
ஹைதராபாத்துக்குன்னா அதுக்கு எதுக்கு ஃபேமஸ்ன்றது தெரியும். அதே மாதிரி பெங்களூர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது, ரிசர்ச்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததே தவிர ஐடி ஆரம்பிச்சாச்சு, 80sலேயே ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு வந்து விப்ரோவோ இல்லை இன்ஃபோசிஸோ அந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரீஸ்லாம் சின்ன சின்னதாக நல்லா டெவலப். பட் எக்கானமி ஓப்பன் அப் ஆகும்பொழுது the entire IT, especially the R&D crowd, went only to Bangalore and then to Hyderabad and then Gurgaon and then Pune. Madras was probably இங்க TCS அந்த மாதிரியான ஒரு நான் நேம் பண்ணி சொல்றேன் எத்தனை கோயம்புத்தூர் வந்திருக்கணும் சார். கோயம்புத்தூர் had an excellent opportunity of becoming Bangalore number 2. ரியல் எஸ்டேட் இருந்தது, நல்ல சப்ளை ஆஃப் மேன் பவர் இருந்தது. கோயம்புத்தூர் ஹேஸ் எக்ஸலன்ட் காலேஜஸ், பிஎஸ்ஜி ஆரம்பிச்சு குமரகுரு ஆரம்பிச்சு நிறைய காலேஜஸ், நல்ல நல்ல ஐடி இன்ஜினியர்ஸ். அத்தனை ஐடி இன்ஜினியர்ஸும் வந்து இப்போ பெங்களூருக்கு போய் ஒர்க் பண்றாங்க. நான் கேட்டேன், ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியோடைய அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல சரவணப்பட்டியில ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, நான் கேட்டது 15 வருஷம் முன்னாடி கேட்டேன். நான் யூஸ்வலா எனக்கு அந்த டவுட் உண்டு, ஏன் ஆகலை. நான் கூப்பிட்டு கேட்டேன், சார் கோயம்புத்தூருக்கு வேற இங்க வேலைக்கு வர மாட்டீங்கன்னா கோயம்புத்தூருக்கு போறாங்க. ஏன்னா they want a better lifestyle, யங்ஸ்டர்ஸ் கூட்டான லைஃப் ஸ்டைல். கோயம்புத்தூர்ல உங்களுக்கு இன்னைக்கு 2 மால் 3 மால் இருக்கு, அன்னைக்கு மாலே கிடையாது, மல்டிப்ளெக்ஸ் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் கூட்டான லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு கிடையாது, அட்ராக்ட் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல். அதை குவிக்கா மாத்தணுமா தான் இன்னை வரைக்கும் அது 3 மால் தான் வச்சிருக்கோம். அதுக்கு 1 மால்ல தான் கிரௌட் இருக்கு, 2 மால் காலியா இருக்கு. ஆமா, போறதுக்கு வழிதான் இருக்கா இல்ல. கரெக்ட். சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாம தான் கோட்டை விடுறோம். ஓகே, நல்ல எஜுகேஷன், உங்களுக்கு மேன் பவர் இன்புட் இருக்கு, வெதர் இருக்கு. ஒரு மைசூர்ல ஐடி வளர்ந்த அளவுக்கு கூட நமக்கு, ஏன்னா மைசூரையும் கோயம்புத்தூரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு கூட நமக்கு ஐடி வளரலங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தோம், கோட்டை விடுது நம்ம. இப்போ யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து என்னென்ன வர வேண்டியது இருக்குன்னு பேசியிருக்கோம். ஒரு யங்ஸ்டரா என்ன ஒரு மைண்ட் செட்ல வெளியில வரணும்? படிச்சு முடிச்சு வேலைக்கு போடான்னு சொல்ற மக்கள் வந்து எப்படா தொழில் ஆரம்பிடான்னு சொல்ல மைண்ட் செட் எப்ப வரும்? தொழில் எல்லாருமே ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த தொழில வேலை செய்யறது யாரு? ஓகே, you don't need to really, ஒருத்தர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க நல்லதுதான், ஆண்டர்பிரினர்ஷிப் நல்லதுதான். being an excellent technocrat or being an excellent ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் is also good. நான் ஒண்ணுதான் சொல்றேன், அவங்க யாரா இருந்தாலும் படிச்சுட்டு வெளில வரும்போது எந்த அளவுக்கு நீங்க ஸ்கில் அப் பண்ணிருக்கீங்க, ஓகே, கையில என்ன தொழில் வச்சிருக்கீங்க, வெளில போனா உங்களால என்ன தொழில் செஞ்சது. ஏன்னா இந்த பசங்க 4 வருஷம் பைக்ல சுத்திக்கிட்டே இருக்காங்களா, வெளில வந்துட்டு என்ன டெலிவரி வேலை பார்க்கலாம்னு தேட ஆரம்பிச்சுதான். இது நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னாலும் உள்ளுக்குள்ள நிறைய ஆட்டங்க இருக்குது. ஆளுங்க என்னன்னாக்கா எந்த அளவுக்கு உங்க ஸ்கில் அப் பண்ணிருக்காங்க. கையில தொழில் இருந்தாதான், அது நீங்க பிஇ படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு டிப்ளமா முடிச்சிருந்தாலும் சரி, 10th படிச்சிருந்தாலும் சரி, இல்ல PhD பண்ணியிருந்தாலும் சரி. I recently met somebody who is a doctorate. என்கிட்ட வந்தாரு, நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு டிரைவர் இது இருந்தா கூட பரவாயில்ல இந்த மாதிரி சொன்னாரு. ஓகே ஓகே, எனக்கு இட் இஸ் a shock. I refused to do. நான் எது கேட்டேன், ஏன்னா ஸ்கில்ஸ், ஹேண்ட் ஸ்கில்ஸ், அவருடைய சப்ஜெக்டே அவரால் முடியுமான்றது எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஓகே ஓகே, the problem is only that you will have to skill up. ஸ்கில் அப் பண்ணல அப்படின்னாக்க, நம்ம ஸ்கில்ஸை சேர்த்துக்கல அப்படின்னாக்க, நம்ம வாங்கி இருக்கிற சர்டிஃபிகேட்லாம் வெறும் ஏட்டு சொற்காதான், வெறும் சும்மா ஓரமாக அதை வச்சுட்டு நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. கையில் ஸ்கில்லை வச்சுட்டோம்னாக்க நீ என்ன வேணாலும் செய்யலாம். அதை வச்சுட்டு கூட அதோட எஜுகேஷனும் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ். ஓகே, நான் வழக்கமாக எந்த ஒரு ஹெட் ஆஃப் பிஸ்னஸ் மீட் பண்ணாலும் நான் ஒரு கேள்வி கேட்பேன் சார். ஏன்னா பல நேரங்களில் வந்து இருக்கிற ப்ரெஷர்லாம் போகிறதுக்கு நான் இந்த ஒரு படம் பார்ப்பேன், இந்த ஒரு புக்கு பக்கம் போவேன், இந்த ஒரு பாட்டு பக்கம் போவேன். உங்களோட அந்த மாதிரி கோ டு ஃபிலிம் நான் இது சொல்லலாம். ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் என்ன சார், ஒரு ஸ்டார் வார்ஸ் போவீங்க, இல்லை ஒரு மெக்கனஸ் கோல்டு பக்கம் போவீங்க, இல்லாட்டி இந்த பக்கம் போவீங்க, ஹாரி பாட்டர் இருக்கிறீங்க இல்லைங்க. சி அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு அப்ரிஷியேட்டிவ் மூட், ராக்கி பக்கம் போவீங்கன்னு நினைச்சேன். ஒரு அப்ரிஷியேட்டிவ் மூட்ல இருந்தாக்க காட்ஃபாதர் பார்ப்பேன், அது மாதிரி இல்லை கிளாசிக் ஹிட்ஸ் அந்த மாதிரி. பட் அதெல்லாம் ஒரு அப்ரிஷியேட் பண்ணு. நீங்கள் நிஜமாக ஒரு க்ளூமியா இருக்கீங்க, உங்களுக்கு அதுலேருந்து வெளில வரணும்னா டிப்பிக்கா ஒரு ஹாரி பாட்டர் மூவி வித் 70% டார்க் சாக்லேட் அண்ட் an energy drink. இது எந்த பார்ட் ஹாரி பாட்டர்ல? 8 மேரத்தான்லாம் பண்ணியிருக்கேன். நான் மேரத்தான்லாம் பண்ணியிருக்கேன்.
சம் மூவிஸ் ஆக்சுவலி என்னன்னா ஒரு மேஜிக், அதை வந்து நம்ம வெளில எடுத்துரும். எக்ஸாக்ட்லி. உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையனை வந்து உள்ள தூங்கி இப்படியே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ, பல நேரத்துல நம்ம போயிட்டு ப்ராப்ளத்தை நோண்டாம இருந்தா போதும், அது ஒரு சொல்யூஷன் வரும். அதுல இருந்து வெளில வந்து நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பார்த்து நல்லா இருக்கும். நிச்சயமா நிறைய டாபிக்ஸ் இன்னைக்கு வந்து பேசியிருக்கோம். தொழில் ஆரம்பிச்சோம், இருந்தாலும் அரசியலையும் தொட்டு ஹாரி பாட்டர்ல வந்து முடிச்சிருக்கோம். அந்த ஒரு மேஜிக் மாதிரி இந்த ஒரு இன்டர்வியூ எங்களுக்கு மேஜிக்கா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கண்டிப்பா மற்றொரு நிகழ்ச்சியில நிச்சயமா உங்களை சந்திக்கிறோம். இந்த இன்டர்வியூ உங்களுக்கும் மேஜிக்கா இருக்கணும், உங்க லைஃப்ல ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணணும். நன்றி.